யாழ்ப்பாண மாவட்டம் சில்லாலை பகுதியில் 10 பரப்பு வெற்று காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடியோவில் அந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கொங்கிரீட் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்ட இந்த 10 பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மாதகல்ல இருந்து சில்லாலைக்கு போகிற பிரதான வீதியில இருந்து இந்த காணி 380 மீட்டர் தூரம் உள்ளுக்கு இருக்குது. இந்த 10 பரப்பு காணியினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது வெற்று காணி தான். இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை, வெறுமையான தரைத்தளமுள்ள காணியாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணி அருகில் உள்ள காணிகளோடு ஒப்படைக்க மேட்டு காணியாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணியை என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமெண்டா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தென்னை மரங்கள் நடுவதற்கு மிக பொருத்தமான காணியாகத்தான் இருக்குது. அருகில் உள்ள காணிகளுக்கு தென்னை மரங்கள் தோப்பாக நின்று கொண்டிருக்குது. அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. இந்த 10 பரப்பு காணிக்கு வேண்டவ தான் கிணறை அடித்து கொள்ள வேணும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்குரிய ஒரு பரப்புக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புக்கு 11 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக நீங்கள் 10 பரப்பையும் எடுக்க விலை விவரங்களை பேசி கதைச்சு வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டம் சில்லாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும், அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டம் சில்லாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 10 பரப்பு காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது இந்த காணி சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு இந்த விவரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படி என்று சொன்னால், இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கால் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும், விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நிறைய காணிகள் வீடுகள் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் நிறைய காணிகள் வீடுகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ வடிவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்தக்க அவதானமாக இருங்க. பெரும்பாலும் வங்கிகளுக்கு ஊடாக செலுத்துறது நல்லதாக இருக்கும். இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை தந்துட்டேன். இந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் இதுபோல ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.